ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகேந்திரன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு ஆல் பட்டன் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும் நான் போடுற வீடியோஸு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு வீடியோவை ப்ராப்பராக எப்படி அப்லோட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா ஒரு சில மிஸ்டேக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக. கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு இந்த ஒரு டெமோ வந்துட்டு புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுவீங்க. ஆட் ஃபைல்னு கேட்கும். ஓகேங்களா? எந்த ஃபைலை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கேட்கும். நீங்கள் கேட்ட உடனே வந்துட்டு நீங்கள் உங்களோட வீடியோ ஃபைலை வந்துட்டு செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா? அந்த வீடியோவை செலக்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு என்ன நேமில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு ரா ஃபைலை வந்துட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டாம். ரீநேம் பண்ணி இப்போ ஹவு டு ஸ்டார்ட் அ சேனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா அந்த மாதிரி வந்துட்டு தான் உங்களுக்கு சேவ் ஆகும். ரா மெட்டீரியல் வந்துட்டு அங்கே உங்களுக்கு அப்படி தான் போய் சேவ் ஆகும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைல் இருக்கும் 101 102ன்னு உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு எடுத்தாலும் அந்த மாதிரி ஏதாவது ஃபைல் தான் க்ரியேட் ஆகிருக்கும். நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு ரீநேம் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஹவு டு ஸ்டார்ட் அ சேனல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட டைட்டில் வந்துட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? டைட்டில் வந்து 100 கேரக்டர் வந்துட்டு அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 கேரக்டருமே நீங்கள் முடிஞ்சால் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஆனால் 40 கேரக்டருக்குள்ளே நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மென்ஷன் பண்ணிடணும். ஓகேங்களா? 40 கேரக்டருக்குள்ளே நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு உங்களோட வீடியோஸை பார்த்துட்டு என்னென்னு பார்த்து உள்ளே வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு 40 கேரக்டர்ஸ்க்குள்ளே உங்களோட வீடியோவை நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில கீவேர்டுகளையும் அந்த ஒரு டைட்டிலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டைட்டிலில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். டெஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு உங்களோட சேனல் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எதை பற்றி பேசியிருக்கீங்களோ அதை பற்றினா ஒரு தனியாக ஒரு பேராகிராஃப் மாதிரி கீவேர்டு, அதுக்கப்புறமா லிங்க்கு, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் ஆப்ஷன் இருக்கும். தம்ப்நெயில் ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் கஸ்டம் தம்ப்நெயில் கொடுக்க போகிறீங்களா இல்லை அப்படின்னா யூடியூப்லேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். நீங்கள் வந்துட்டு கஸ்டம் தம்ப்நெயில் வந்துட்டு அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு வியூவர்ஸ் வந்துட்டு அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அதை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளேலிஸ்ட். ஓகேங்களா? ப்ளேலிஸ்ட்டு ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் எந்த கேட்டகரி வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிங்களோ அது சம்மந்தப்பட்ட ஒரு ப்ளேலிஸ்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு 18+ஆ நோ 18+ஆ கேட்டிருக்கோம், அதையும் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் மோட் இருக்கும். அதில் வந்துட்டு உங்களோட வீடியோ எந்த தரப்பினருக்கு வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா கீழே வந்துக்கோங்க. கீழே வந்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட வீடியோவில் டேக் செக்ஷன் வந்துட்டு இருக்கும். டேக் செக்ஷன் வந்துட்டு எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு டேக் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களோட சேனலுக்கு வீடியோஸ்க்கு ரிலேட்டடான ஒரு விஷயங்களை வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் விடைக்கு டியூபடி இந்த ரெண்டையும் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட வீடியோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்க்கல. ஓகேங்களா? அதுக்குரிய ஒரு சில கீவேர்டு டேகு எல்லாமே வந்துட்டு அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்களும் வந்துட்டு டியூபடி விடைக்கு வந்துட்டு ரெண்டுமே ஏற்றி வச்சுக்கோங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எப்படின்னு தெரிலனா நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ கூட போடுறேன். கீழே வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் இருக்கும், அதை வந்துட்டு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா உங்களோட லொக்கேஷன் வந்துட்டு ஆட் பண்ணணும். நிறைய பேர் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஹேஷ்டாக் போட்டோம்னா லொக்கேஷன் வர மாட்டேங்குது, லொக்கேஷன் போட்டோம்னா ஹேஷ்டாக் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு எதை ஃபஸ்ட்டாக வந்துட்டு கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துட்டு எடுத்துக்கிறோம். நீங்கள் வந்துட்டு லொக்கேஷன் வந்துட்டு எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து லொக்கேஷனை தான் வந்துட்டு ஃபஸ்ட்டாக வந்துட்டு ஆப்ஷனில் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸில் வந்துட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அலோ எம்பெடிங் கேட்கும். அலோ எம்பெடிங் வந்துட்டு ஆனில் தான் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா பப்ளிஷ் இன் வியூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. நீங்கள் வந்து பப்ளிஷ்லேயே கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா உங்களோட சேனலில் எந்த ஒரு கேட்டகரியை இந்த வீடியோ வந்து எந்த ஒரு கேட்டகரியை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்கு. எனக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுத்துக்கோங்க, இல்லைனா பிளாக்னா பிளாக்கு, மியூசிக்னா மியூசிக், அதை மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேட்டு இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. உங்களோட லைக் வந்துட்டு ஷோ ஆகணுமா அதெல்லாம் கேட்கும். நீங்கள் வந்துட்டு உங்களோட விஷயங்களை பொறுத்து நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோ எலிமெண்ட்ஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட என் ஸ்க்ரீனு அதுக்கப்புறமா ஐகான் பட்டன் வந்துட்டு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்துட்டு என் ஸ்க்ரீன் வந்து இப்போ செட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா நான் ஒரு கம்மியான ஒரு வீடியோவை தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த இது எனபிள் ஆகலை.
ஸோ வந்துட்டு நான் ஐகான் பட்டன் மட்டும் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறேன். ஐகான் பட்டனில் உங்களோட ப்ளேலிஸ்ட் வந்துட்டு கொடுத்து வைக்கலாம். உங்களோட ப்ளேலிஸ்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு உள்ள வருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு கஸ்டம் மெசேஜும் கொடுத்துக்கோங்க. அந்த ட்ரெய்லருக்கு நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க அதை பார்த்து அட்ராக்டிவாக வந்துட்டு அவங்க வந்து உள்ளே வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஒரு கஸ்டம் மெசேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஒரு மெசேஜை வந்துட்டு கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களோட வீடியோவும் அந்த ஐகான் பட்டனில் காட்டும். அப்படி இருக்க பட்சத்தில் வந்துட்டு உங்களோட வீடியோவை நிறைய பேர் வந்துட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் இல்லை அப்படின்னா வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வியூவர்ஸ் நிறைய வரதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனும் இருக்கும். சேனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது சேனல் இருந்தது அப்படின்னா அதையும் கூட உங்களோட ஐகான் பட்டனில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கும் வந்துட்டு கஸ்டம் மெசேஜ் கொடுத்துக்கலாம். சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா என்னோட இன்னொரு செகண்ட் சேனல் அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்களோட சேனல் வந்துட்டு நீங்களும் அதில் வந்துட்டு ஒரு ப்ரோமோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு பப்ளிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். பப்ளிக் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு பப்ளிக் ஆயிரும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியர்லையும் போட்டுக்கலாம். ஸ்டேட்டஸ் ப்ரீமியர் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஷெட்யூல் ப்ரீமியரில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைம் படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது வாட்டுக்கு அப்லோட் ஆகும். ஓகேங்களா? அப்படி ஷெட்யூல் ப்ரீமியர் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலர் டைம் படி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.